வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. முடிவா என்னதான் சொல்றீங்க? முடிவுக்கு வாங்க அண்ணன். பேஷண்ட்ஸ்லாம் வெயிட் பண்றாங்க. இங்க பாருங்க, டாக்டர்ஸா இருக்கிறது முக்கியம் இல்ல, பேஷண்ட்டை ஸ்கிப் பண்ணாம அட்டன் பண்றது முக்கியம் கிடையாது. திரும்ப திரும்ப நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். 5 மாசமா உள்ள இருந்த பிள்ளை எப்படி கண்டுபிடிக்காம இருந்தீங்க? ஐ வாண்ட் ரீசன். ஏய், ஸ்கேன் பார்த்தது யாரு? எங்க அக்கா? அந்த மானிட்டர் நோட் பண்ணது யாரு? எங்க இசை அக்கா? மானிட்டரில் நோட் பண்ணது பத்தாதுன்னு கையால் வேற நோட் பண்ணது யாரு? வினோதினி அக்கா. அப்புறம் என்ன தம்பி, எல்லா கேள்விக்கான ஆன்சர் நீ தான் சொல்லிட்டிய. அப்படி இருக்கும் பொழுது நீ போய் உங்க இசையக்கா, ஸ்ரீநிதி அக்கா, வினோதினி அக்கா இவங்கள தானப்பா கேட்கணும். அதை விட்டுட்டு நாங்க இன்னும் அந்த குழந்தைய மறைச்சு வச்சு ஹைட் அண்ட் சீக் விளையாண்ட மாதிரி எங்கள்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது முடியாது முடியாது. என்னதான் எங்க அக்காங்க ஸ்கேன் பார்த்திருந்தாலும் நீங்க திரும்ப ரீசெக் பண்ணிருக்கணும்ல. நீங்க பார்த்தது கரெக்டா என்னன்னு பார்த்து இருந்திருக்கணுமா இல்லையா? அது என்னப்பா காமெடி பண்றேன்? என்னதான் நைட் ஷிஃப்ட் இருந்தாலும் 5 மணிக்கு வீட்டுக்கு வரணுன்ற கதையா? என்னதான் உங்க அக்காங்க ஸ்கேன் எடுத்திருந்தாலும் அது தப்பா இருக்குன்ற பட்சத்துல எங்களை தான் கேள்வி கேட்பங்கிறேன். ஆமா, உங்களை தான் கேள்வி கேட்க முடியும். ஏன்னா நீங்களாம் டாக்டர்ஸ் தானே. பார் தம்பி, கேள்வி கேட்கலாம், ஆனா கேள்வி கேட்கணுன்றதுக்காக கேட்கக்கூடாது சாமி, புரியுதா? நாங்க கேட்போம். பேஷண்ட் கூட வந்தது நாங்க. பேஷண்ட் எங்க பொறுப்பு. பேஷண்ட்ன்றதை தாண்டி எங்க வீட்டு கொலசாமிங்க, புரியுதா? அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு பிரச்சனை உருவாக பார்த்துருக்கு. சொல்லுங்களேன். இதே நாங்க இன்னும் ஸ்கேன் எடுக்காம இருக்கனே பார்த்துப்போம், சரிங்களா? ஸ்கேன் எடுக்காம இருந்தா எப்படி டெலிவரி அப்ப வந்து ஐயோ உள்ள இருந்தது ஒரு புள்ள கிடையாது 3 புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தா நாங்க என்ன பண்ணிருப்போம்? அப்பவும் நீங்க ஸ்கேன் எடுத்த உங்க தங்கச்சிங்களை தான்ப்பா கேட்கணும். அது எப்படி மாமா முடியும்? இந்த ஹாஸ்பிட்டல் யார் நடத்துறாங்க? அந்த அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஷண்ட் நீங்க கரெக்டா மானிட்டர் பண்ணாம இருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. யாரை கேள்வி கேட்கணும்? ஓனரை தான் கேள்வி கேட்கணும். பட் ஓனர் இதுக்கு பொறுப்பாக முடியாதுப்பா. ஓனருக்கு முன்னாடி யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள கேட்கணும். அதுக்கப்புறம் தான் ஓனரை வந்து கேட்கணும். அதெல்லாம் முடியாது. நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஓனர்கிட்ட தான் பேசுவோம். ஸ்கேன் பார்த்தது வேணா எங்க அக்காவா இருக்கலாம். ஆனா அவளுக்கு ஒழுங்கா பார்க்க தெரியலன்னு நாங்க சொல்ல மாட்டோம். அப்புறம் நான் அவங்க எங்க அக்காங்க, அதனால தப்பு பண்ணிருக்க சான்ஸே கிடையாது. உங்க மேலதான் தப்பு. இது எப்படிப்பா? இந்த லாஜிக் எங்களுக்கு புரியவே தெரியுமா? ஸ்கேன் பார்த்தது உங்க அக்கா, இது வரைக்கும் செக்அப் பண்ணது உங்க அக்கா. ஜஸ்ட் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு சரி ஓகேமா ஓகே இல்ல அப்படின்னு சொல்றது மட்டும்தான் நாங்க. மத்தபடி அங்க லைவ்ல டெஸ்ட் எடுக்கிறது யாருப்பா? திரும்ப திரும்ப நாங்க சொல்லிட்டோம் அஜய் மாமா, எங்க அக்காங்க மேல தப்பு கிடையாது, புரியுதா? சரிப்பா, இப்ப நீ என்ன சொல்ல வர? லைவ்ல ஸ்கேன் பார்த்த உங்க அக்காங்க மேல தப்பு கிடையாது. சோ அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்தா எங்க மேலதான் தப்பு அப்படின்னு சொல்ற, அப்படிதானப்பா? சுத்தி வளைச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் நாங்க அப்படி சொல்ல வரல. நாங்க நியாயமான காரணத்தை சொல்லுவோம்னா. பேசுறது மொத்தமும் அநியாயம். இதுல எங்கேருந்து நியாயம் வருதுன்னு தெரியலையா? ஏய், எங்களுக்கு புரியல. தெளிவாவே நீங்க பேசுங்கண்ணா. சுத்தி விட்டு அடிக்காதீங்க. இப்ப எந்த விஷயத்துல எங்க மேல தப்பு? ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை நீ நடத்துறன்ற பட்சத்துல இந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற முழு பிரச்சனைக்கும் நீ தான் காரணமாவ. ஓ, நான் தான் காரணம்னே வச்சுக்கோயா. இப்ப எந்த விதத்துல நான் காரணம் நீ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றேன் அதை சொல்லு. நான் அவ பார்த்து ஸ்கேன் மிஷின் ஒழுங்கா ஒர்க் ஆகல, புரியுதா? ஏய், ஆமா, ஸ்கேன் மிஷின் நல்ல மிஷின் இல்ல. நீ நல்ல ஸ்கேன் மிஷினா வாங்கி வச்சிருந்தா என் தங்கச்சி நல்லா தான் பார்த்திருப்பா. அவ படிச்ச படிப்புக்கு அவ பயன்படுத்துற அளவுக்கு அதை திறமையா பாக்குற அளவுக்கு அந்த மிஷினுக்கு திறமை கிடையாது. மத்தபடி என் தங்கச்சி ஒழுங்கா தான் பார்த்துச்சு. அது ஒழுங்கா தான் ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்கு. லிஸ்ட்ல இல்லையா மச்சான்? என் தங்கச்சிக்கு கண்ணு நல்லாவே தெரியும், புரியுதா? உன் மிஷின் தான் ரிப்பேரு. உன் ஹாஸ்பிட்டல்ல மிஷின் சரியில்லை, அதனால நீயும் சரியில்லை. மிஷின்ல 3 குழந்தையும் ஒன்னா சேர்ந்து நின்னு நாங்க இல்லைன்னு மறைஞ்சிருக்குமா? சொல்லு. உன் மொக்க மிஷின் கண்டுபிடிக்கல, அப்படித்தானே காரணம்? Oh my God. I am very happy. Start music. சீரியஸா நெஞ்சு வலிக்குதியா? நீ சொன்னது எனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். எதுக்கும் திரும்பி சொல்ல. ஏய், நீ திரும்ப கேட்டாலும் ரீவைண்ட் பண்ணி கேட்டாலும் நான் ஒரே ஆன்சர் தான் சொல்லுவேன், புரியுதா? என் தங்கச்சி ஒழுங்கா தான் படிச்சிருக்கு. என் தங்கச்சிக்கு ஒழுங்கா ஸ்கேன் எடுக்க தான் தெரிஞ்சிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல்ல நீ வாங்கி வச்ச மிஷின் சரியில்லை. அது மொக்க மிஷினா இருந்ததுனால தான் என் தங்கச்சியால கண்டுபிடிக்க முடியல. இந்த குழந்தைங்களும் மறைஞ்சிருந்திருக்கு. கடவுளே மச்சான், எப்படி நான் அட்மிட் ஆயிடுவேன்டா? என்ன நீங்க பாக்குற மாதிரி இருக்கும்னா? ஐயோ, இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது எல்லாமே இம்போர்ட்டட் மிஷின்யா. லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு மாடல்ல மட்டும்தான் நான் மிஷின் வாங்கி வச்சிருக்கேன், புரியுதா?
கிராமத்தில் தானே ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கணும், ஏனோ தானோலாம் மிஷின் வச்சு நடத்தலையா ஹாஸ்பிட்டலு. அட்வான்ஸ்டு லெவல் மிஷின், என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக தான் எல்லாத்தையுமே இந்த ஹாஸ்பிட்டலில் வாங்கி வச்சிருக்கேன். யாருக்கு தெரியும் அதெல்லாம் அட்வான்ஸ்டு லெவல் மிஷினா இல்ல வேலை செய்யாத மிஷினான்னு சொல்லிட்டு. எப்படிதான் இருந்தாலும் எப்படி ஸ்கேன் பார்த்திருந்தாலும் அந்த மிஷின்ல 3 புள்ள தெரிஞ்சிருக்கணும்ல. 5 மாசமா அந்த மிஷினும் நீங்களும் இந்த ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து வயித்துல இருந்த 3 புள்ளைய ஒளிச்சு வச்சு விளையாண்டுருக்கீங்க. மச்சான் இவனுங்க பேசிட்டோன்னா மூஞ்சி ரியாக்ஷன் மட்டும் மாத்தாதீங்கடா. என்ன கேட்டாலும் அசராம உட்காந்துருக்கணும்னு வெறுத்து போய் போட்டவனுங்க. டேய் கேட்குற கொஷின்ல ஒரு லாஜிக்கும் இல்லடா, ஆனா கேட்குறானுங்கண்ணா. தம்பி தம்பி. என்னையா மாமா? ஆமாப்பா ஒன்னுதான். நீ என்ன படிச்சிருக்க? எம்இ குவாலிஃபைடு. சார் நீங்க? எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர். கடவுளே, இது எப்படிரா அக்கா தங்கச்சி பாசன் வந்தா மொத்த டிகிரியும் கிழிச்சு போட்டு வந்து பேசுறீங்க? அப்ப உங்க மிஷின் ஃபால்ட்ன்றதை ஒத்துக்கிறீங்க. நாங்க ஸ்மார்ட்டா கண்டுபிடிச்சதுனால நாங்க படிச்சதே தப்புன்ற அளவுக்கு நீங்க இப்ப ப்ரூவ் பண்ண வரீங்க, அப்படிதானே? இல்லப்பா தம்பி, நீங்க பேசுங்கண்ணா. நீங்க கேட்குற கொஷின் எல்லாமே கரெக்டு தான். நீங்க கேளுங்க, பதில் எங்களால சொல்ல முடியும் அப்படின்னா சொல்றோம், இல்லைன்னா இப்படியே அமைதி காத்துட்டு இருக்கோம். நீங்க எல்லா கொஷினையும் கேட்டுட்டு போங்க. நாங்க கூகுளில் சர்ச் பண்ணியாச்சும் இதுக்கான ஆன்சர் கிடைக்குதான்னு பாக்குறோம்னா. புரியுதா? எங்க கேள்வியே இவ்வளவு டஃபா இருக்கும்பொழுது உங்களால ஆன்சர் சொல்ல முடியலன்னு தெரியுதா? தம்பி கேள்வி டஃபா இல்லப்பா, கேள்வி மொத்தமும் கேனத்தனமா இருக்கு, அதனால தான் ஆன்சர் தெரியல. அண்ணா சரிப்பட்டு வராதுண்ணா, சரிப்பட்டு வராது. இந்த போலீஸ்கார் மாமா கேஸ் எடுக்கிறாரான்னு கேளு, இல்லைன்னா பக்கத்து ஸ்டேஷன்ல போய் கையோட ஒரு கேஸ் கொடுத்துட்டு வந்துருவோம். என்னடா கொடுக்க போறீங்க? எங்க அக்காவின் பிள்ளை 5 மாத காலமாக எங்க அக்காவின் வயிற்றுக்குள் தான் கபடி விளையாண்டு கொண்டிருந்தது. ஏன்னா ஸ்கேன்ல பார்த்தேன் அத்தனை புள்ளியும் துரு துரு துருன்னு ஓடிட்டு இருந்தது. அத இந்த ஹாஸ்பிட்டலோட நிர்வாகி மிஸ்டர் வசந்த் அவர்களும் அவருடன் வேலை பார்க்கும் மற்ற டாக்டர்ஸ்களும் கண்டுபிடிக்கவில்லை. ஓ அப்படி, சரி சரி. மேலும் என் அக்கா ஸ்கேன் பார்த்திருந்தாலும் அவள் ஸ்கேன் பார்க்கும் அளவிற்கு அந்த ஸ்கேன் பார்க்கும் மிஷினுக்கு அறிவில்லை. அதனால் அந்த மிஷின் அந்த குழந்தைகளை மறைத்து வைத்து விளையாடியுள்ளது. தம்பி உன்னை தேடி சீரியஸ் பார்த்துட்டு வந்தியாப்பா? அந்த ஃபார்ம்ல அப்படியே இங்க வந்து இறங்கியிருக்க. ஐ எம் நாட் கார்த்திக் பிரகாஷ். ஓகே அஜய் மாமா, இங்க நான் கிருஷ்ணா. ஏய் டைவர்ட் பண்ணி விடாதீங்கன்னா. நினைவுகளை பொறுத்த அளவுக்கு நான் பாசமுள்ள அண்ணன் அருளழகன், புரியுதா? அவன் பாசமுள்ள தம்பி கிருஷ்ணா. அதை தாண்டி எதுவுமே கிடையாது. டைவர்ட் பண்ணாதீங்க. நினைவுகள்ல நடந்தான்னா உன்னை தேடியில நடந்தான்னா தப்பு எங்க பண்ணாலும் கேஸ் ஃபைல் பண்ணப்படும் தான், புரியுதா? அது சரி. இப்போ என்னப்பா சொல்ல வர? மிஷின் ஃபால்ட், புரியுதா? மிஷின் ஃபால்ட்டா இருந்ததுனால உள்ள உங்க அக்கா குழந்தைங்க கபடி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை நாங்க கண்டுபிடிக்கல, எங்க மிஷினு கண்டுபிடிக்கல, அப்படிதானப்பா? எக்ஸாக்ட்லி. மிஷினு காட்டாதத என் தங்கச்சி பார்க்கல அப்படின்னு சொன்னா எப்படி அதை குத்தமா எடுத்துக்க முடியும்? என் தங்கச்சி சரியா தான் பார்த்திருக்கு. அந்த மிஷின் காட்டல, அதனால என் தங்கச்சி கண்ணுக்கு அது தெரியல. மக்கா சரியா இருல மச்சான், அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல. தெரிஞ்சு என்ன பண்றது? 5 மாசமா அந்த புள்ளைக்கு நாங்க ஆகாரம் சரியா கொடுக்கல. ஒரு புள்ளைக்கான ஆகாரத்தை தான் கொடுத்துருக்கோம். மீதி 2 புள்ளைய பட்டினி போட்டு பார்த்திருக்கோம். அதுக்குள்ள இப்ப யார் பதில் சொல்லுவான்? நான் எங்க போய் நியாயம் கேட்க? இந்த 3 புள்ளைய சாப்பிட்டுச்சா இல்லையா, இல்ல ஒரு புள்ளையோட சாப்பாட்டை பாவம் 3 பகிர்ந்து சாப்பிட்டுச்சா அப்படின்னு தெரியலையே. சொல்ல போனா வசந்த், உனக்கு இதெல்லாம் நியாயமா தெரியுதா? நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க விருந்தாடியா வந்தாலோ இல்ல பசின்னு வந்தாலோ அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுற குடும்பம்டா நம்ம. ஐயோ அதுக்கும் இப்ப ஸ்கேன்ல குழந்தை தெரியாதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குடா? இல்லாம நான் எப்படி பேசுவேன் சொல்லு? என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படி சாப்பாடு போடுற குடும்பத்துல பிறந்துட்டு வாரி வாரி வழங்குற குடும்பத்துல பிறந்துட்டு உள்ள இருந்த 2 புள்ளைய 5 மாசமா பட்டினி போட்டமேடா. மச்சான் அந்த ஆள் என்னடா நினைச்சிட்டு இருக்காரு? இவ்வளவு நேரம் நம்ம மேல சந்தேகப்பட்டு நம்ம படிச்ச சர்டிபிகேட்டை கேட்டாரு. சரி ஓகே தங்கச்சி பாசன்னு ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு படி மேல போய் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மிஷின்லாம் ஃபால்ட்டு, அதனாலதான் என் தங்கச்சிங்க ஸ்கேன் பார்க்கும்போது அந்த ஸ்கேன் மிஷின்ல சரியா குழந்தைங்க தெரியலன்னு சொன்னாரு. சரி அது கூட உச்சக்கட்ட தங்கச்சி பாசன்னு ஒத்துக்கலாம்டா. ஆனா கடைசியா சொன்னார் பாரு மச்சான் அந்த ஆள் ஒரு காரணம், அதை மட்டும் ஏத்துக்க மாட்டேன்டா. ஐயோ என்னையா பேசிக்கிட்டு இருக்க? நீ சொல்றத பார்த்தா பாவ கணக்குல செத்துருவ போலயே. அட்மின் வேற சும்மா இருக்காது போலயே. சேடு பிஜிஎம். இவ்வளவு மன உளைச்சல்ல இருக்க தெரியுமா? என் தங்கச்சி பசிக்குதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டிருக்கேன். இந்த ஊர்ல இருக்கிறவங்க நம்ம வீட்டு முன்னாடி வந்து நிற்கும் பொழுது ஐயோ அவங்க மூஞ்ச பார்த்தே அவங்களுக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு போட்டிருக்கேன். இத்தனைக்கும் சாப்பாடு தான் முக்கியம். வாழ்க்கையில ஒருத்தவங்களுக்கு செய்யற தானத்திலே அன்னதானம் தான் பெருசு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தவனா. அப்படிப்பட்ட என்ன என் தங்கச்சி பிள்ளைங்கள 5 மாசமா பட்டினி போட வச்சுட்டீங்களேடா. பிள்ளைங்க பத்தாம கொஞ்சம் கொஞ்சம் தின்னு ஆரோக்கியமா வளர்ந்துருக்குங்களேடா. இந்த பாவத்தை நான் எங்கடா போய் தொலைப்பேன்? ஐயோ இந்த ஆள் பிரச்சனையை பெருசாக்கிடுவார் போல. பாட ஓடிலாம். எங்க போனாலும் வந்து வச்சு செய்வார் போலயே.
ஆனா இப்படி ஒரு டெஃபினேஷன்ல நான் கேட்டதே இல்லை தெரியுமாடா. படிச்சது மறந்துடும் போலியடா. இன்னும் 5 மாசம் இந்த ஆள் என்னென்ன கேள்வி எப்படி எப்படி கேட்பாருன்னு தெரியலடா. எப்படிடா வேலை பார்க்கறது? எனக்கே தெரியல மச்சான். அண்ணா ஃபீல் பண்ணாதண்ணா. நம்ம இதுக்கப்புறம் பத்திரமா பார்த்து போண்ண. இவங்களெல்லாம் நம்ப கூடாதுண்ணா. எதுக்கும் இன்னொரு ஆஸ்பத்திரியில போய் நம்ம இன்னும் விவரமா ஸ்கேன் பார்த்துட்டு வருவோம். ஏன்னா இந்த ஆள் இப்போதைக்கு மிஷின்லாம் மாற்ற மாட்டாருண்ணா. என் ஹாஸ்பிட்டலுக்கு அசிங்கமே வந்தாலும் பரவாயில்லடா. என்னை பத்தி தப்பாவே ஊர்ல பேசினாலும் பரவாயில்லடா. மரியாதையை போய் வெளியில பிரசவம் பார்த்துக்கோங்க. அப்போ ஃப்ரெண்டுன்னா அந்த ஃப்ரெண்டு ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு ஒய்ஃபோட குழந்தைய பத்திரமா அப்படியே அவர் ஃப்ரெண்டு கையில கொடுப்பண்ணா. கரெக்டு தான்டா. என் சரவணன் தான் எனக்கு முக்கியம். என் சரவணன் பொண்டாட்டிக்கு வைத்தியம் பார்த்து அந்த புள்ளைய ஆரோக்கியமா எடுக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நீங்க கேட்குற கேள்வி எல்லாம் பார்த்தா இந்த ஒரே பிரசவத்துல நான் போய் சேர்ந்துருவோம் போலேடா. ஐயோ ஆப்பல அபசகுணமா பேசாத. உனக்கு வேற கல்யாணம்னா. கல்யாணம் மாப்பிள்ள மாதிரியாடா உட்கார வச்சு கேள்வி கேட்குறீங்க? சொல்லுங்கடா. நாள் அன்னைக்கு நல்லுங்கடா. நாளைக்கு ஒரே ஒரு நாள் தாண்டா பேலன்ஸ் இருக்கு. அதுக்குள்ள இப்படி வச்சு செய்றீங்களேடா. அப்போ நலுங்கு நாளைக்கு இல்லையா? ஆத்தி சொல்லிடுச்சுடா இந்த அட்மின். பாவமா தான் இருக்கு இவனுங்களை பார்த்தா. சரி இப்போதைக்கு கேள்வி இதுதான், புரியுதா? உங்க மேலதான் ஃபால்ட்டு. உங்க மிஷின் தான் ரிப்பேரு. மத்தபடி நீங்க பாத்துக்கணும். சத்தியமா பாத்துக்கிறோம் மச்சான். நான் கூட பாத்துக்கிறேன் மச்சான். அதுக்கப்புறம் ஸ்கேன் எடுக்க போகும்போது நானே போய் டைப் பண்றேன் மச்சான். ஏன் எல்லாரும் இப்ப அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு பதில் சொல்றீங்க? தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா. சமாதானமா ஆகிட்ட. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதான்ப்பா. இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சுலர் பார்ட்டிலாம் இருக்குல்லப்பா. டேய் பேச்சுலர் பார்ட்டியா? நீங்க பேச்சுலர் பார்ட்டி பண்ற டைம்ல தங்கச்சிங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றது? ஓ அதான் உன் தங்கச்சிங்களா இருக்கு இல்லையா? அது கூட பார்க்க சொல்லியா? அங்க என்ன மிஷின் வச்சா பார்க்க போதுங்க? அப்படித்தானே பார்க்க போதுங்க. கரெக்டு தான். ஆனா மச்சான் நீங்க மட்டும் பேச்சுலர் பார்ட்டிக்கு வந்துடாதீங்கன்னா உங்களை சேர்த்துக்க மாட்டோம். அப்பா கல்யாணத்துக்கு உங்கள்கிட்ட நாங்க ட்ரீட் கேட்கணும் தான். பேச்சுலர் பார்ட்டி செலவெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க மச்சான். ஆனா வேணாம் மச்சான் நீங்க வராதீங்க. எங்க சொந்த காசை போட்டு நாங்களே பேச்சுலர் பார்ட்டி பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்க நிதானமா இருக்கும்போது இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க. இன்னும் போதையெல்லாம் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாங்காது சாமி. என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? ஐயா மச்சான் நீங்க அன்பை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்ண்ணா. நாங்களும் வீட்டுக்கு தான் கிளம்ப போறோம். அதனால மீதி கொஸ்டின் எல்லாம் யோசிச்சு வைங்க. நான் பேச்சுலர் பார்ட்டி முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன்னா. ஆமா நானு. இவ்வளவு நேரம் நீ கேட்ட கேள்விக்கு பேச்சுலர் பார்ட்டி பக்கலாம் வந்த அடிச்சு உடச்சிருவோம் மூஞ்சலாம். ஐயோ அப்ப சேர்த்துக்க மாட்டீங்களா? கொண்டாடிட்டே சொல்லவா? வேணாம் வேணாம் நான் பேச்சுலர் பார்ட்டிக்கு வரலண்ணா. இப்படி எல்லாரும் கம்முன்னு இருக்கிற வேலையை பாருங்க. நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸு பேச்சுலர் பார்ட்டி அவ்வளவுதான். அதை விட்டுட்டு எவனாவது பேச்சுலர் பார்ட்டி பக்கமும் வந்தீங்க அவ்வளவுதான் பாத்துங்க. சீனியர் அன்பு கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டாமா. எங்க இதுக்கப்புறம் அருள் தாங்கன்னு தாங்க போறான். ஆமா பின்ன அவங்க கன்சீவா இருக்காங்கன்னு சொன்னப்பவே அவ்வளோ அக்கறையா பார்த்துக்கிட்டவரு இப்போ 3 குழந்தைன்னு வேற தெரிஞ்சிருச்சு. சொல்லவா வேணும் அண்ணனுக்கு? அதுதான். ஸோ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு. நலுங்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும்ல. ஓகே சீனியர் நீங்கள் பாருங்க. பேஷண்ட் இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்கள என்ன நான் செக் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன். ஸ்ரீநிதி சொல்லுங்க சீனியர். வேற ஏதாவது ப்ராப்ளமா இல்லை ரிப்போர்ட் ஏதாவது பார்க்கணுமா? ரிப்போர்ட்லாம் எதுவும் பார்க்க தேவையில்ல. புரியுதா? நீ நாளையிலேருந்து ஹாஸ்பிட்டலும் வரப்போறதில்ல. உன்னோட கல்யாண வேலையில நீ பிஸியாக இருக்க போற. ஸோ இப்போ நீ வீட்டுக்கு எல்லாரும் கூடயும் கிளம்பியிருக்கலாம். எல்லாரும் கூப்பிட்டதுக்கு நான் வரேன் நீங்களாம் கிளம்புங்கன்னு சொன்னியாமே ஏன்? உண்மையாகவே 2-3 கேஸ் இருக்கு சீனியர். ஸோ பார்க்கணும் அதனால தான். இல்லை ஸ்ரீநிதி ஓப்பனாகவே பேசு. உனக்கு என்ன ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர். ஜாலியாக தான் இருப்ப. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. சொல்லப்போனால் எல்லா ப்ராப்ளமுமே முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ என்னம்மா? அதெல்லாம் எதுவும் இல்லை சீனியர். கல்யாண வேலை நடந்துட்டு தானே இருக்குது. ஸோ நாளைக்கு நாளுங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நாளையிலேருந்து நான் ஹாஸ்பிட்டல் வர போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி எனக்கு இருக்கிற ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு வரேன். இல்லை எனக்கு புரியல. இல்லை சீனியர் ஒர்க் இருக்குன்னு தான் சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. என்கிட்ட நீ பேசலாம். புரியுதா? உன்கிட்ட பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னை அவாய்ட் பண்ணிட்டு சொல்கிறதுக்காக நான் வரல. என்ன சீனியர் பேச சொல்கிறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வேணும்? உனக்கு இப்போ மேரேஜ் நடக்க போகுது தெரியுதா? தெரியும் சீனியர். உனக்கு பிடிச்ச பையன் கூட கல்யாணம் ஆக போகுது. அதுவும் நல்லாவே தெரியும் சீனியர். அப்படி இருக்கும்பொழுது நிச்சயதார்த்தப்பெல்லாம் எவ்வளோ ஆக்டிவாக இருந்த, உன் ஃபேஸில் எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. சொல்ல போனால் அவ்வளோ சந்தோஷம் உன் ஃபேஸில். அதெல்லாம் இப்போ எங்கே போச்சு எனக்கு புரியல. மேரேஜோட பார்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் நிச்சயதார்த்தம். அதுலேயும் நீ அவ்வளோ ஆக்டிவாக தான் இருந்த, சந்தோஷமாக தான் இருந்த. இப்போ என்னம்மா? ஒன்றும் இல்லை சீனியர். அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சா? இல்லை சீனியர். அப்பா அம்மா ஞாபகம்லாம் வராத அளவுக்கு நீங்கள் எல்லாரும் தான் பார்த்துக்கிறீங்களே. ஸோ அப்பா அம்மா ஞாபகம்லாம் வரல. அப்புறம் என்ன? ஏன் சீனியர் அன்பு என்கிட்ட ஒரு டைம் சொன்ன ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னா? இல்லை எனக்கு அவளுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய தரேன்னு சொன்னா. ப்ரெக்னன்சி டெஸ்ட் அப்போ சொல்லிட்டு இருந்தேன்ல. ஆமாம் சொன்னா. அதான் தரேன்னு சொன்னாலே. அது நம்ம சும்மா விளையாட்டா பேசிட்டு இருந்தது தானே. இப்போ எதுக்கு அந்த டாபிக்கு? விளையாட்டுக்கெல்லாம் பேசினான்னு நான் நினச்சேன் சீனியர். விளையாட்டாக தான் எடுத்துக்கணும்னு நான் நினச்சேன். பட் என் லைஃப்பில் ஒரு சில சீரியஸ்னஸ் நடக்கும்பொழுது நான் அதை கடந்து போய் தானே ஆகணும். இல்லை புரியல ஸ்ரீநிதி. இல்லை சீனியர் அது
திரும்பவும் சொல்லிட்டேன், உன் மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. அதனால தான் நீ இப்ப தெளிவு இல்லாமல் இருக்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. என்னால முடியும் அப்படின்னா கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். கிளாரிஃபிகேஷனுக்கு தான் பேசுகிறேன் சீனியர். அன்பு கன்சீவாக இருக்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு குழந்தை தரேன்னு சொன்னா, கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு குழந்தை தரேன்னு சொன்னா. இப்போ நான் கேட்குறேன் சீனியர், 3 குழந்தை இருக்குல்ல உங்களுக்கு, ஒரு குழந்தைய எங்களுக்கா தந்துடுவீங்களா? புரியல ஸ்ரீநிதி. இல்லை சீனியர், எனக்கு உங்ககிட்டேருந்து ஒரு குழந்தை வேணும். அன்பு முழு மனசோட தருவா, அவளுக்கு அந்த மனசு இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் நீங்களும் தந்துடுவீங்களா? நம்ம அப்படி கேட்குறேன். எங்க 2 பேருக்கும் 3 குழந்தை பொறுக்கிறதுல எங்களை தாண்டி உங்க எல்லாருக்கும் தான் சந்தோஷம். நாங்க வளர்க்கறத விட அந்த பிள்ளைங்களை நீங்க தான் வளர்க்க போறீங்க. இல்லை சீனியர், நான் அப்படி கேட்கல. ஒரு குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னா நான் தான் அம்மான்னு சொல்லி அந்த குழந்தை மனசோட கூப்பிடணும். நான் தான் அம்மாவா அந்த குழந்தைக்கு இருக்கணும். நான் தான் எல்லாமே பண்ணணும். அந்த ஒரு குழந்தை எனக்கு மட்டும்தான் வேணும். ஸ்ரீநிதி, ஏன் இப்போ இவ்வளோ எமோஷனல் ஆகுற? ஏய், இல்லை சீனியர், நான் தான் வசந்தை லவ் பண்ணேன். வசந்த் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே என் மனசில் இருந்த காதலை நான் தான் வெளிப்படுத்தினேன். கிட்டத்தட்ட ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி அவனை சுற்றி சுற்றி வந்து எனக்கு வசந்த் வேணும்னு நான் தான் சீனியர் நின்னேன். அப்படி நிற்கும் பொழுது அவன் சொன்னான், இங்கே பாரு நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னான். சரி நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு நானும் படித்தேன் சீனியர். பட் படிக்கும்பொழுதும் சரி அதுக்கப்புறமும் சரி அவனுக்கு என் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல. இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல சீனியர். ஆனால் இந்த டாப்பிக்கை போய் நான் யார்கிட்ட பேசினாலும் அதை அவங்க சென்சிட்டிவாக தான் எடுத்துப்பாங்க, பிரச்சனையாக தான் எடுத்துப்பாங்க. எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டு தப்பாக ஒரு ரிப்போர்ட்டை நம்பி நான் இவ்வளோ நல்லா கண்மூடித்தனமாக அவனை கஷ்டப்படுத்திட்டேன். அதெல்லாம் உண்மைதான். பட் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு தெரியுமா சீனியர்? நம்ம தான் ஒரு குழந்தையா போயிட்டோம். நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. வசந்த் என்ன முத காதலிக்க ஆரம்பிக்கும்போது நம்மளுக்கு நிறைய குழந்தை பிறக்கணும். ஸோ எங்கள் வீட்டில் மொத்தமும் குழந்தைங்களா தான் இருக்கணும். நானும் எங்கள் அண்ணனெல்லாம் சின்ன வயசில் பேசிகிட்டு இருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி உன் மேலே இருக்கிற லவ்வுக்கு நான் அவ்வளோ குழந்தை பெற்றுக்கணும்னு பேசினா. கிஃப்ட் கூட அது மாதிரி தானே எது ரெடி பண்ணி கொடுத்தான். ரூமில் உட்காந்து நைட்டு ஃபுல்லாக அந்த கிஃப்ட்டை எப்படி ரெடி பண்ணான்னு எனக்கே தெரியும். கிஃப்ட்டு ரெடி பண்ணும்போது பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குல்ல. இந்த கிஃப்ட்டை என்கிட்ட கொடுத்து என்னெல்லாம் பேசினான்னு தெரியுமா? அப்படி அவன் பேசும்பொழுது எனக்கு இந்த பிரச்சனைன்னு தெரிஞ்சப்போ நான் அவனை விட்டு விலக தானே முடியும் சீனியர். அப்படி தானே விலகி நின்ன அவன் சந்தோஷத்துக்காக. தெரியும் ஸ்ரீநிதி. பட் பட் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அவனுக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு நான் நினச்சப்போ என்கிட்ட வந்து ஒரு கண்டிஷன் போட்டான். நம்மக்கிட்ட வந்து சொன்னான் பேசிட்டு. அதுக்கு வினோத் கூட சண்டை போட்டானே, ஏன்டா இப்படி அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்ரீநிதியோட ஹெல்த் இஷ்யூக்காக அதை கன்சிடர் பண்ணி தான் நான் இந்த மாதிரி குழந்தை வேணான்னு சொல்கிறேன். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவள் சென்சிட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்பா. ஸோ அவளுக்கு ஒரு சில ஹெல்த் இஷ்யூலாம் இருக்குது. அது சரியானதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். அது வரைக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு குழந்தை வேணாம், நம்ம லவ்வோடு இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு வந்திருக்கேன் சரவணா அப்படின்னு நீ கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னான். மகான் இப்படி தான் மந்த்லி செக் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாங்க. ஸோ அப்படி ஸ்ட்ரெஸ் ஆனதுனால தான் உங்களுக்கு பேபி லேட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி தாட்டில் இவளுக்கு வராமல் இருக்கணும். அதனால தான் நான் சொன்னேன் எனக்கு நம்மளுக்கு குழந்தை வேணான்னு சொல்லிட்டு. மற்றபடி அவளை ஒதுக்கி வைக்கணும்லாம் நான் எதுவும் நினைக்கலடா அப்படின்னு சொன்னான்ல. என்ன சீனியர், நான் சொல்கிறத கேட்டு உங்களுக்கு ஷாக்காக இருக்குல்ல? அப்படிதான் சீனியர் அவன் என்கிட்ட வந்து சொன்னான். நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. இந்த குழந்தையால தான் நம்மளுக்கு பிரச்சனையே ஆரம்பிச்சது. அப்படி இருக்கிற பட்சத்தில் குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறது தான் இதுக்கு சொல்யூஷனாக இருக்கும். அதனால உனக்கு நான் குழந்தை, எனக்கு நீ குழந்தைன்னு சொன்னான். அப்படி இல்லை ஸ்ரீநிதி, குழந்தையால பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அதனால தானே 4 வருஷமா நீ அவனை பிரிஞ்சிருந்த. மேபி அவன் அதனால எமோஷனல் ஆகி சொல்லியிருக்கலாம். மற்றபடி எதுவும் இருக்காதுமா. இல்லை சீனியர், அவன் எமோஷனல் ஆகி சொன்னானா இல்லை எதை வச்சு சொன்னான்ல எனக்கு தெரியல. பட் குழந்தை வேணான்னு சொல்லிட்டான். அப்படிலாம் அவனால இருக்க முடியாது ஸ்ரீநிதி. வீட்டில் இருக்கிறவங்க என்ன சும்மா இருப்பாங்களா கேள்வி கேட்காம? உங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னா என்னடா அப்படின்னு கேள்வி கேட்க தானே போறாங்க. கேள்வி கேட்க தான் சீனியர் போகிறாங்க. அவங்களுக்காக குழந்தை பெற்றுக்கணுன்னே அவன் முடிவை மாற்றிக்கிட்டா கூட எனக்கு என்னவோ அவன் நான் லவ் பண்ணிட்டேன்றதுக்காக என்ன லவ் பண்ணிட்டான். மற்றபடி அவனுக்கு என் மேலே லவ்லாம் இல்லை சீனியர். ஏய், என்ன பேசுற? இல்லை சீனியர், ஒரு பொண்ணு நம்மளை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. அந்த பொண்ணை ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் லவ்வை அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கான். ஏய், லூசுத்தனமா பேசாத. ஆமாம் சீனியர், அதுக்கப்புறம் லவ் பண்ண பொண்ணை ஏமாற்றக்கூடாது, அவளுக்கு அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் எனக்கு 4 வருஷமாக வெயிட் பண்ணியிருந்திருக்கான். என்ன பேசுற எனக்கு புரியல. மற்றபடி அவனுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஸ்ரீநிதி, நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். இல்லை சீனியர், இப்போதான் 4 நாளாக கரெக்டாக புரிஞ்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல சீனியர். 4 நாளைக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட போய் பேசினேன். வீட்டில் ஒரு பஞ்சாயத்தாகவே ஆயிடுச்சு. நானும் அதை காமெடியாக நினச்சிட்டு தான் பண்ணேன். வீட்டில் இருக்கிறவங்களும் காமெடியாக தான் அதுக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க. எனக்கு தெரியும் ஸ்ரீநிதி. பட் அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். நார்மலாக ஒரு சண்டை போட்டிருந்தேன். அதுக்கு என்கிட்ட வந்து பேசினால சீனியர். இந்த 4 நாளாக நான் அவங்ககிட்ட பேசல, அவனும் என்கிட்ட பேசல. அவன் வேலையை பார்க்குறான், நான் என் வேலையை பார்க்குறேன். அந்த வீட்டிலே தான் நான் இருக்கேன் சீனியர். பட் என்னை பார்க்கணும் பேசணும்னு அவன் ட்ரை பண்ணவே இல்லை. அப்போ நான் பேசுறது பார்க்குறது எல்லாமே அவன் ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போகிறான். அவ்வளோதானே சீனியர். ஐயோ ஸ்ரீநிதி, நீ பிரச்சனையை வேற மாதிரி எடுத்துட்டு இருக்க. இல்லை சீனியர், நான் கரெக்டாக தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ கூட என்னை ஏமாற்றிட்ட கூடாதுன்னு தான் அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். மற்றபடி அவனுக்கு என் மேலே லவ்லாம் இல்லை சீனியர். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி மொத்த குடும்பத்தையும் நான் அசிங்கப்படுத்தாமல் போயிருந்திருப்பேன் சீனியர். இதான் ரீசன் தெரிஞ்சப்பவே அவனை விட்டு விலகி போயிருந்திருப்பேன் சீனியர்.
அவனுக்கு என்ன பிடிக்கலன்ற பட்சத்தில் நான் ஒதுங்கி இருந்திருக்கலாம்ல சீனியர். அவனுக்கு பிடிச்ச பொண்ணா அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னா கூட, அவனுக்கு பிடிச்ச பொண்ணை அவன் லவ் பண்ணியிருந்தா அவன் இன்ட்ரெஸ்டாக தானே சீனியர் இருந்திருப்பான். அந்த பொண்ணை சுற்றி சுற்றி தானே சீனியர் வருவான். படிக்கும்போது படிக்கணும்னு சொன்னான். 4 வருஷம் நான் பிரிஞ்சிருந்தா திருப்பி நான் அவன் கூட இருக்குன்ற பட்சத்தில் என் மேலே லவ்வோ இல்லை என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயம் எனக்காக பண்ணுறதோ எதுவுமே இல்லையே சீனியர். ஐயோ கடவுளே, அவன் நல்லதுக்குன்னு நினைச்சு பண்ணது பிரச்சனை வேற மாதிரி திரும்பிடுச்சு போலயே. வசந்த், என்னடா 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ கிளம்பலாமா? ஃபங்க்ஷன் வேலை வேறு நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. போயிட்டு தான் எல்லாத்தையும் பார்க்கணும். நான் போகிறேன் சீனியர், நீங்கள் பேசிட்டு வாங்க. என்னாச்சுடா? என்னாச்சுன்னா நீ தான் சொல்லணும். என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? வசந்த், என்னடா பிரச்சனையை பெருசாக்கி விட்டுட்டேன். புரியல. நான் என்ன பிரச்சனை பெருசாக்கி விட்டேன்? என்னடா? அவகிட்ட நீ பேசுனியா இல்லையா? அதுவும் எப்போ பேசுன லாஸ்டா? அப்பப்போ பேசிட்டு தான் இருக்கேன். போகிறப்ப வர்றப்பலாம் என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னன்னு தெரியல, ஒழுங்காக தான் பதில் சொல்லுவா. 4 நாளாக ஒழுங்காக பதில் சொல்லலை. புரியல. 4 நாளா பதில் சொல்ல அப்படின்னா அந்த 4 நாளைக்கு முன்னாடி ஒரு சண்டை நடந்துச்சு. அதுக்கப்புறம் நீ அவகிட்ட போய் பேசல அப்படித்தானே? பேசுனேன்டா, அதான் சொல்கிறேனே. என்ன பண்ணுற ஏது பண்ணுறப்பெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு கிருஷ்ணா எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானே, அன்பழகி கூட நான் பேசிட்டு இருந்தேன். நீ கூட வந்து படிக்கிற கூட உட்காந்துருந்தியே. அப்போ நான் உங்ககிட்ட கேட்டேன்லடா, ஸ்ரீநிதி கிட்ட பேசுறியா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்போ நீ என்ன பதில் சொன்ன? என்ன சொன்னேன்? பேசிட்டு இருக்கேன் தான் சொன்னேன். பேசிக்கிட்டு தான்டா இருக்கேன். இத்தனை வருஷமா அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்க. புரியுதா? பைத்தியக்காரத்தனமா தனியா பேசிக்கிட்டு தனியா மனசுல லவ் வச்சுட்டு இருக்கேன். அந்த பிள்ளைகிட்ட போய் பேசுனியான்னு கேக்குறேன். புரியல. டேய், எனக்கும் தாண்டா புரியல. நீ ஏன்டா அப்படி இருக்க? நான் என்ன பண்ணேன் இப்போ? மச்சான், இங்க பாருடா. நான் இப்போ உன் ஃப்ரெண்டா பேசல, அதுக்கும் மேல ஒரு படி மேல. நீ எனக்கு யாருன்னு நான் உனக்கு யாருன்னு நல்லாவே தெரியும். புரியுதா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல நான் கேட்குற கேள்விக்கு நீ உண்மையா மட்டும்தான் பதில் சொல்லணும். என்ன இப்படி கேட்குறேன்? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட என்ன போய் சொல்லியிருக்கேன்? என்கிட்ட போய் சொல்லலன்றதுனால தான் கேட்குறேன். புரியுதா? உனக்கு உண்மையாவே ஸ்ரீநிதியை பிடிச்சிருக்கா? இல்லை புரியல. நீ என்ன கேட்குற? நான் தெளிவாக தான் கேட்குறேன். உனக்கு ஸ்ரீநிதியை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டேன். உன் மனசுல உண்மையாவே அவன் மேல லவ் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். லவ் இருக்கிறதுனால தானடா கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கோம். லவ் இருக்கிறதுனால தானடா 4 வருஷமா பைத்தியக்கார மாதிரி வெயிட் பண்ணியிருந்திருக்கேன். மச்சான், நீ அப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சு தாண்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் நீ நடந்துக்கிறதுலாம் சம்மந்தம் இல்லாம இருக்குடா. அந்த பொண்ணு கேட்குற கேள்வியை பார்த்தா நியாயமா தான் இருக்கு. இப்போ என்ன அவன் நியாயமா கேள்வி கேட்டு போறேன்? எனக்கு புரியல. காலையிலேருந்து கூட அவள்கிட்ட பேச ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் அவன் எங்கே பேசுறான்? நீ என்ன பேசின காலையில இருந்து சொல்ல? சாப்பிட்டியான்னு கேட்டேன். காலையில் ஹாஸ்பிட்டல் கிளம்பும்போது கிளம்பிட்டியான்னு கேட்டேன். ஏன் வசந்த் இப்படி இருக்கேன்? யார் எப்படி இருக்கணுன்ற? இங்க பாருடா, நானும் உன் மேல பாசம் வச்சிருக்கேன் தான், வச்சிடலாம்லாம் இல்ல. பட் அன்புவோட பாசத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி அன்பு என்னதான் நீங்க வசந்த் மாமா கிட்ட க்ளோஸா இருக்கீங்கன்னு கோவப்பட்டாலும் ஒரு கட்டத்துல புரிஞ்சுப்பா. வசந்த் மாமாவும் நீங்களும் இப்படிதான். பட் வசந்த் மாமாவையும் நீங்க விட்டு கொடுக்கல, என்னையும் விட்டு கொடுக்கல. என் மேலையும் அவர் மேலையும் ஒரே மாதிரி தான் பாசம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவா. ஆமா, அவ சரியா தானே புரிஞ்சுப்பா. அவ சரியா புரிஞ்சுக்கிட்டான்றதை தாண்டி நான் சரியா பாசம் வச்சிருந்திருக்கேன்றது தாண்டா உண்மை. புரியல. எப்ப பார்த்தாலும் எங்க கூடவே தான் இருக்க, இல்ல ஃபேமிலி கூட இருக்க. அவகிட்ட நீ பேசி நானே பார்த்தது இல்லடா. டேய், நீங்க இருக்கீங்க, உங்க கூட பேசுறேன். ஃபேமிலியில எல்லாரும் இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு போய் அவகிட்ட எப்படி பேச முடியும்? எதாவது நினைப்பாங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு. அப்ப நான் கேட்கும் போதெல்லாம் இதோ இப்ப பேசின மச்சான், அப்ப பேசின மச்சான் அப்படின்னு சொன்னேன். அதான் நானும் சொல்றேன். பேசினேன் தான். சாப்பிட்டியா, என்ன பண்ற, தூங்குறியா, உடம்பு ஓகேவா, இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதையும் தாண்டி கல்யாண வேலையை நம்ம தானடா பார்த்துட்டு இருக்கோம். உனக்கே தெரியும், நம்ம எல்லாரும் இழுத்துப்பட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்விடேஷன் வைக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இன்விடேஷன் வந்த அன்னைக்கு கூட நான் போய் அவள்கிட்ட கேட்டேன், இன்விடேஷன் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபோன் கால் வந்ததுன்னு எழுந்து போயிட்டா. அவ்வளவுதான் பேசுனியா இன்விடேஷன் வந்த அன்னைக்கு? அதான்டா அவளும் பேசினா. வசந்த், உண்மையில நீ நியாயமா தான் நடந்துக்கிறியாடா? என்னடா? இங்க பாருடா, நீ பிஸியா இருக்கிறது வேற, மனசை விட்டு பேசுறது வேறடா. 4 நாள்ல கல்யாணம்டா. ஒரு பொண்ணு புது வாழ்க்கைக்குள்ள போறா அப்படின்னா அந்த பொண்ணு மனசுல ஒரு துளி நிம்மதி கூட இல்லாம தவிச்சுட்டாடா உள்ள போவா. என்ன சொல்ற? எனக்கு புரியல. டேய், அவ எதோ யோசிச்சுட்டு போறா. அதான் என்ன யோசிச்சுட்டு போறான்னு கேக்குறேன். மச்சான், ஃப்ரெண்ட்ஸு நாங்க எப்பவுமே உன் கூட தான் இருப்போம். புரியுதா? நீ எங்கள்கிட்ட பேசினாலும் பேசலனாலும் நாங்க உன்னை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதா? ஆனா இப்போ உன் லைஃப்குள்ள லைஃப் பார்ட்னரா அவ என்டர் ஆக போறா.
அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க நிறைய பேசணும்டா. நிறைய பேசும்பொழுது தான் ஒரு சில புரிதல்லாம் அதிகமாகும். அவ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றாதான், நானும் அவளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் தானே. ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வேற, லவ் லைஃப் வேற, அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வேறடா. ஸ்ரீநிதி ரொம்ப குழப்பத்துல இருக்காடா. நீ ஏதோ லவ் பண்ணிட்டோம், அவ லவ் சொல்லிட்டா அப்படின்றதுக்காக அவ லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவ்வளவு நாள் வெயிட் பண்ண, ஒரு பொண்ணை ஏமாத்திடக்கூடாதுன்றதுக்காக வெயிட் பண்ண. சோ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அவளை லவ் பண்றான்னு சொல்லிட்டு, அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்றா. டே பைத்தியக்காரியாடா அவன். டேய் எனக்குமே புரியலடா. அப்ப இவ்வளவு நாள் நீ என்ன லவ் பண்ண எனக்கு புரியலையே. நான் ஃபர்ஸ்ட் லவ் எங்க பண்ணேன் சொல்ல. காலேஜ் படிக்கும்போது அவ ப்ரப்போஸ் பண்ணா. அதுக்கப்புறம் அவ எனக்கு ஜூனியரா இருந்தா. அவ படிக்கட்டும்னு சொல்லிட்டு அவகிட்ட ஓவர் எமோஷன்ஸ்லாம் நான் வெளிப்படுத்துறது கிடையாது, புரியுதா? அதான் உண்மை. அதுக்கப்புறம் அவ படிச்சா, வெளியில வந்தா. அப்படி வெளியில வரும்போது தான் ஒரு பிரச்சனையை கூப்பிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் நான் எங்க அவள்கிட்ட பேசினா பழகினா லவ் பண்ணேன் சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. நம்ம வீட்டில் இருக்கிற பட்சத்தில் நான் எப்படி அவளை ஓவரா லவ் பண்ணிக்கிட்டு அவள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்க முடியும்? அப்பா அம்மாலாம் என்ன நினைப்பாங்க? ஸோ அதனால கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறேன். சரி எது வந்தாலும் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவள் என் கூட என் ரூமில் தான் இருக்க போறா. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியிலலாம் போக தான் போகிறோம். அப்போ யார் கண் பார்வைக்கும் தப்பா தெரியாது, யாரையும் நான் கஷ்டப்படுற மாதிரியும் தெரியாது. இது வில்லேஜ் சரவணா. நீ அன்பழகியை பார்க்க போகும்போது கூட நான் என்ன சொன்னேன்? பார்த்து பேசுடா, பார்த்து பழகுடா. இது வில்லேஜ், வேற மாதிரி பேசுவாங்க. அந்த பொண்ணு பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு என் மாமன் பொண்ணுக்கும் நான் அதே தானடா யோசிச்சேன். அதே கேட்டகரியில தானே நான் இவளையும் பார்ப்பேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவளையும் நான் நைட் ரைடு அந்த மாதிரிலாம் கூட்டு போயிட்டு தானே இருந்தேன் சந்தோஷத்துக்காக. பட் நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன். இப்போ நான் தள்ளி நிக்கிறதுல லவ்வே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சா? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மச்சான். பட் அதையும் தாண்டி யாரும் லவ் பண்ணலையா? மச்சான் நான் ஓப்பனாவே உங்ககிட்ட சொல்லிட்டேன். நாங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவ படிப்பு இருந்துச்சு, அதுக்கப்புறம் சண்டை இருந்துச்சு, இப்போ கல்யாண பேச்சுவார்த்தை வந்துருச்சு. பட் எங்களோட லவ் உண்மைதான், நான் அவளை லவ் பண்றது உண்மைதான். அதை நீயாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணடா. எனக்கு புரியுது வசந்த். பட் அவ எப்படி ஃபீல் பண்றான்னு உனக்கு தெரியுதா? அவ அன்பழகிக்கு 3 குழந்தை பிறக்க போது சீனியர். அன்பழகி கன்சீவா இருக்குன்னு தெரிஞ்சப்ப எனக்கு ஒரு குழந்தை தரேன்னு சொன்னா. சோ எனக்கு ஒரு குழந்தை தரீங்களான்னு கேக்குறா. சொன்ன பத்தியா, சொல்ல பத்தியா? இப்ப பாரு, அன்பழகிக்கு பிறக்க போற குழந்தையே அவ ஒரு குழந்தை வேணும்னு கேக்குறானா? அவ எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கா? அவ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி எவ்வளவு சென்சிட்டிவாடா இருப்பான்? ஏய் நீ அவ ஹெல்த் இஷ்யூக்காக ஒரு சில விஷயம் வேணான்னு சொல்ற. பட் அவ மைண்ட்ல வேற மாதிரி போய் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. உனக்கு நான் சொல்றது புரியுதா? ஓப்பனாவே சொல்றேன் வசந்த். அவ மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி அவ பேசிட்டு போறா. அதனாலதான் நீ குழந்தை வேணான்னு யோசிக்கிறனும். அவ பேசிட்டு போறா. அவ பேசுனதுலேருந்து எனக்கு 100% கிளியர் ஆனது இந்த விஷயம்தான். நீ சொல்லிட்ட உன் சைட்லேருந்து. காலேஜ் படிக்கும்போது அவள் படிச்சா நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பிரிஞ்சிருந்தோம். இப்போ ஃபேமிலிக்குள்ளே இருக்கோம். அதனால நான் ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நிற்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவளுக்கு அது வேற மாதிரி கன்வே ஆயிடுச்சு வசந்த். நீ குழந்தை வேணான்னு முடிவு பண்ணதெல்லாம் கரெக்டு தான். அவள் ஹெல்த் இஷ்யூவை பற்றி பேசுனதும் கரெக்டு தான், யோசிச்சது கரெக்டு தான். ஆனால் இப்போ நீ தள்ளி நிற்கிறதே அவளுக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூவாக மாறிடும் போல. அதுலேருந்து அவளை வெளில கொண்டு வர முடியாதுடா. ஒரு பொண்ணு கல்யாணம்னா எவ்வளோ சந்தோஷப்படுவா, எவ்வளோ மன நிம்மதியோட இருப்பா. பட் அவள் பேசிட்டு போறா. பேசணுன்றதை தாண்டி அழுதுட்டு போறாடா. எப்படா அழுதலாம்? அழுதுட்டு தாண்டா போறா. இப்போ கல்யாண இன்விடேஷனை ஒழுங்கா வாங்கி பார்க்கல, ஒரு மாதிரியா போனான்றப்பவே நீ நோட் பண்ணியிருக்க வேணாமாடா? என்னடா வசந்த் நோட் பண்ற அவளை என்னடா நீ புரிஞ்சுட்டு வச்சிருக்க? சோகமா இருந்தா மட்டும் தெரியுதுல்ல, நான் மூஞ்ச தூக்கி வச்சுட்டா மட்டும் புரிஞ்சுட்டு வந்துடுறல மச்சான் மச்சான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது உன் கூட வாழ போற பொண்ணுடா, அதுவும் யாருமே இல்லாம இருக்கிற ஒரு பொண்ணுடா, நம்ம எல்லாரையுமே குடும்பமா நினைச்சு வந்த பொண்ணுடா. நாங்க எல்லாரும் அவளுக்கு கொடுக்குற ஆதரவை விட நீ தாண்டா அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனுக்கும் அவளோட கண் பார்வைக்கும் என்ன அர்த்தம் கண்டுபிடிக்கணும். நீ இப்படி இருந்தா அவ என்னடா ஆவா எனக்கு புரியல. மச்சான் என் கல்யாணம் உனக்கு எப்படி கனவா இருந்துச்சோ அதே மாதிரி தான் உன் கல்யாணமும் எனக்கு கனவா இருக்கு. அந்த கனவை உனக்கு பிடிச்ச மாதிரியும் உனக்கு பிடிச்ச பொண்ணு கூட கல்யாணம் நடக்கும்போது நான் சந்தோஷமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். பட் பிரச்சனை வேற மாதிரி இருக்கேடா. நான் அவகிட்ட பேசுறேன். தயவு செஞ்சு பேசு வசந்த், இல்லைன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆகிடும். நான் பேசுறேன்னு சொல்லிட்டேன். அன்பழகி அருள் கூட போயிட்டால. ஸோ கிளம்பு. பேலன்ஸ் இருக்கிற பேஷண்ட் எல்லாம் பார்த்துட்டு நான் வரேன். ஏய் நீ போடான்னு சொல்லிட்டேன். நீ போ, நான் வரேன். பூச்சுக்கு தெரியவில்லை விழி உனக்கு சொந்தமடி, வேதனைகள் எனக்கு சொந்தமடி. அலை கடலை கடந்த பின்னே நுரைகள் மட்டும் கரைக்கே சொந்தமடி.